தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போதைப்பொருள் வழக்கில் பிரபல எம்பி சிக்குகிறார். போதைப்பொருள் வழக்கில் பிரபல எம்பி சிக்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒரு சென்னை பாரில் நடைபெற்ற ஒரு தகராறில் ஒருவரை பிடித்து விசாரித்த பொழுது அவர் போதைப்பொருள் விற்பவர் என்று தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பல நடிகர்கள் போதைப்பொருள் அவரிடம் வாங்கி உட்கொண்டது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பலமுறை அவரிடம் போதைப்பொருள் வாங்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் போதைப்பொருள் வாங்கினாரா, அவர் மட்டும்தான் பயன்படுத்தினாரா என்று நெட்டிசன்கள், அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஏனென்று சொன்னால், திரைப்படத்துறையில் இருக்கும் பல நடிகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், நடிகைகள் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்துகின்றனர். உதாரணத்துக்கு நடிகர் கமலஹாசன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் பகிரங்கமாக கமலஹாசன் மீது குற்றம் சாட்டினார். கமலஹாசன் வீட்டில் கொகைன் பார்ட்டி நடத்தப்பட்டது, போதைப்பொருள் பார்ட்டி நடத்தப்பட்டது என்று குற்றம் சாட்டினார். கமலஹாசன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக உள்ளார். திமுக கூட்டணியில் உள்ளார். ஆளும் திமுக கூட்டணி சார்பில் சமீபத்தில் ராஜ்யசபாவுக்கு அவர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அனைவரும் கமலஹாசனை குறிவைத்து தாக்க ஆரம்பித்துள்ளனர். கமலஹாசன் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு கூறப்பட்ட பொழுது தமிழக காவல்துறை என்ன செய்தது, அவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர், அறிக்கை விடுத்து வருகின்றனர். இது சம்பந்தமாக மனித உரிமை மற்றும் நீதிமன்றத்தில் முறையிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. கமலஹாசன் போதைப்பொருள் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டில் நடக்கும் பார்ட்டியில் அவர் போதைப்பொருள் பார்ட்டி வைப்பதாக கூறப்படுகிறது. வருபவர்களுக்கு போதைப்பொருள் வழங்குவதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கில் கமலஹாசன் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கமலஹாசன் மீது போதைப்பொருள் வழக்கு பதிவு செய்யப்படும், கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே போதைப்பொருள் வழக்கில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர், தமிழக எம்பியான, ராஜ்யசபா எம்பியான கமலஹாசன் சிக்கியுள்ளார். இந்த வழக்கை அவர் எவ்வாறு சந்திக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆளும் திமுக கூட்டணி வழக்கு பதிவு செய்து கமலஹாசனை விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வருமா, கண்டுகொள்ளாமல் இருந்து கமலஹாசனை தப்பிக்க வைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.